ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுந்தரன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் ஒர்க் இருந்ததால வீடியோ போட முடியல. இனி ரெகுலராக வரும், ஓகேங்களா? ஒரு நாளைக்கு ஒரு வீடியோனாச்சும் அப்லோட் பண்ணாமல் இருக்க மாட்டோம். இனிமேல் வர வீடியோ எல்லாமே தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஒரு சில நாளில் கொஞ்சம் அதிகமாகவும் அப்லோட் பண்ணுவோம், தப்பாக எடுத்துருங்க. இனி எல்லா வீடியோவும் இதாகும், ஓகேங்களா? ஏதாவது வீடியோ உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? என்ன மாதிரி கண்டென்ட் வேணுன்றதை நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி வீடியோவை போட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, பென்ட்ரைவ் எப்படி பூட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம், ஓகேங்களா? பென்ட்ரைவ் எப்படி பூட் பண்ணுறது, பென்ட்ரைவ் எதுக்காக பூட் பண்ணோம்னா சிஸ்டத்துக்கு இல்லை லேப்டாப்புக்கு நம்ம ஓஎஸ் போடுறதுக்காக பென்ட்ரைவ் பூட் பண்ணணும், ஓகேங்களா? பென்ட்ரைவ் பூட் பண்ணுறதுனா ஏதோ நம்ம பெருசாக அதுக்கு ஏதாவது தனியாக காசு கொடுத்து வாங்கணுமோ அப்படி இப்படின்னு நினச்சின்னு இருக்கோம். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பென்ட்ரைவ் பூட் பண்ணணும்னா நமக்கு இப்போ ஓஎஸ் போட போகிறோம் லேப்டாப்புக்கு. இந்த லேப்டாப் ஒன்று இருக்குது அப்படின்னா அதுக்கு இப்போ ஏதோ ஒரு ஓஎஸ் 7 இல்லை 10 இல்லை 8.1 எந்த ஒரு ஓஎஸ் நம்ம போட போகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பென்ட்ரைவ் தேவை, ஓகேங்களா? பென்ட்ரைவ், ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு சாண்டிஸ்க் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. எப்படின்னா காஸ்ட்லையும் சரி குவாலிட்டிலையும் சரி கொஞ்சம் நல்லா இருக்கு சாண்டிஸ்க், ஓகேங்களா? ஹெச்பினா கொஞ்சம் ஹையராக இருக்கும், மற்றபடி அதுவும் நல்ல பிராண்ட் தான். இது ரெண்டு தான் நான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது ரெண்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், சாண்டிஸ்க்கு ஒன்று ஹெச்பி, ஓகேங்களா? இது ரெண்டு தான் கொஞ்சம் நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி சாண்டிஸ்க் லோ ப்ரைஸ்லையும் ஜிபி அதிகமாகவும் இருக்குது, ஓகேங்களா? இது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சாண்டிஸ்க் பென்ட்ரைவ். இப்போ இந்த பென்ட்ரைவ் நம்ம எப்படி ஓஎஸ் போடுற மாதிரி பென்ட்ரைவை பூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், ஓகேங்களா? அது இல்லாமல் எப்படி பென்ட்ரைவை பூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், ஓகேங்களா? சாஃப்ட்வேர் இல்லாமல் எப்படி பென்ட்ரைவை பூட் பண்ணுறதுன்னு பாருங்கள், வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணி பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிங்க. பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஃபார்மேட் பண்ணுறது தான். அதை ஒரு வித்தியாசமாக பண்ண போகிறோம். வித்தியாசமான இல்லை, ஃபார்மேட் கொடுத்துட்டு அதில் ஃபைல் சிஸ்டம்னு இருக்குல்ல, கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும் பாருங்கள். நம்மளோட பென்ட்ரைவோட கெப்பாசிட்டி ஃபைல் சிஸ்டம்ன்றதில் கிளிக் பண்ணி என்டிஎஃப்எஸ்ஸாக சேஞ்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணிவிட்டு அலோகேட் யூனிக் ஃபேஸ் டிஃபால்ட் அலோகேட் சைஸ்ன்னு போட்டுங்க, ஓகேங்களா? இதில் அடுத்தது வால்யூம் லேபிளில் நேம், உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் டைப் பண்ணிங்க, ஓகேங்களா? ஃபார்மேட் பண்ணும்போது ஃபைல் சிஸ்டமும் அலோகேட் த சைஸ் இதுவும் சேஞ்ச் பண்ணிட்டு வால்யூம் லேபிள் நேம் என்ன நேமோ அதை கொடுத்துங்க, ஓகேங்களா? எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஷார்ட் கொடுங்க. ஷார்ட் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபார்மேட் ஆகிடும். பென்ட்ரைவ் சுத்தமாக எரேஸ் ஆகி புதுசாகிற மாதிரி, ஓகேங்களா? அதில் எதனா இருந்ததுன்னா காப்பி பண்ணி வச்சுட்டு அப்புறமா ஃபார்மேட் பண்ணுங்கள் பென்ட்ரைவை, சரிங்களா? இந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணும்போது இது ஒரு மெத்தட் மாதிரி பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ நேம் மாறிச்சு. நமக்கு இப்போ பூட்டபிள் பென்ட்ரைவாக மாறிடுச்சு, ஓகேங்களா? இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் ஃபைல் எடுத்து அதில் எப்படி காப்பி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் ஃபைல் இருக்கிறத ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இப்போ அந்த ஓஎஸ் ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு ஐஎஸ்ஓவாக இருக்கிறத எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு வெறும் அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே இருக்க எல்லா அப்ளிகேஷனையும் காப்பி பண்ணிக்கணும், ஓகேங்களா? என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அது எல்லா ஃபைல்ஸும் காப்பி பண்ணிக்கணும். இப்போ பூட்டபிள் ஆகுது. பூட்டபிள் ஆகிற வெயிட் பண்ணுங்கள். ஓகே, எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிங்களா? அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இதில் இருக்க அனைத்து ஃபைலுமே எல்லா ஃபைலையும் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிங்க, ஓகேங்களா? காப்பி பண்ணிவிட்டு இப்போ பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணிங்க. பென்ட்ரைவில் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? அதை காப்பி பண்ணிட்டு எத்தனை ஃபைலோ அந்த அத்தனை ஃபைலும் இதில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. அப்போ தான் கரெக்டாக பூட் ஆகும், ஓகேங்களா? ஓகே,
இப்போ வந்து இது சாஃப்ட்வேர் இல்லாம இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல பூட் பண்ணலாம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்படியே பாருங்க, கூட இருக்க பெல் ஐக்கானையும் ஒரு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிபிகேஷன் ஆகும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.